வந்த போன கிளாஸ்ல தே என்ற எழுத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஓ ம். ஒன்றாவது பாவம். وجعلنا نومكم سباتا குட். ரெண்டாவது. لنخرج به حبا ونباتا மூணாவது. فتكون الجبال كالعهن المنفوش திருப்பி ஒதுங்க ஆயின் சரியா வரணுமா? وتكون الجبال كالعهن கல் المنفوش கல் நில் ஈ தான் வருது. கல் ஐ கல் ஐ சேரணும். وتكون الجبال كالعهن المنفوش திருப்பி ஒதுங்க. وتكون الجبال كالعهن المنفوش நாலாவது. والجبال أوتادا ஐந்தாவது. إلا من تولى وكفر ஆறாவது. بل تؤثرون الحياة الدنيا திருப்பி ஒதுங்க. ஆறாவது. بل تؤثرون الحياة الدنيا ஓகே. பிஸ்மில்லாஹ். سلام هي حتى مطلع பிழை الفجر பிழை பிழை பிழை. سلام هي حتى مطلع الفجر இப்ப அடுத்த வேலை மத்தூல இல் என்று வருது. அந்த ஈ சவுண்ட் மாறணும். மத்தூல ஐல் மத்தூல ஐல் சேரணும். سلام هي حتى مطلع الفجر مطلع مطلع. سلام هي حتى مطلع الفجر ம். இரண்டாவது. أرأي- أرأيت إن كذب وتولى திக்கா போதுங்க. أرأيت إن كذب وتولى மூன்றாவது. وفرعون ذي الأوتاد أوتاد. وفرعون ذي الأوتاد நீட்டி தான் வரணுமா? சரி போதுங்க. ராகம் எடுத்து போதுங்க. وفرعون ذي الأوتاد நாலாவது. حتى زرتم المقابر ஐந்தாவது. لست عليهم بمسيطر ம் لست عليهم بميسير விலை. உங்களுக்கு அந்த சீனை மேலே போட்டிக்கு பிரச்சனைண்டா உங்களுக்கு சீனை வச்சு ஓதலாம், சுவாத வச்சு மோதலாம், எதை வச்சு மோதலாம் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல. لست عليهم بمسيطر அங்கே விவசாயத்தை தாவணிட்டே இல்லைமா? لا ம் لست عليهم بمسيطر ம்
ஆறாவது. قد أفلح من تذكر ம். قد أفلح من تذكر நாலாவது. حتى زرتم المقابر ம். ஐந்தாவது பாவம். لست عليهم بمسيطر ஹயர். இது கொஞ்சம் ஓது பாவம். يومئذ يصدر الناس أشتاتا திருப்பி ஓதுங்க. يومئذ يصدر الناس أشتاتا ஓகே. ஹயர். அடுத்த எழுத்து வந்து பெரிய துவாட எழுத்து. இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்றால், முதலாவது, இது நீங்க படிக்கிற முதலாவது வல்லினமான எழுத்து, அதாவது தடிப்பான எழுத்து. வல்லினம் என்ற தடிப்பு. சரியா? இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரம் எங்கட கண்ணப்பகுதியில் இருக்க இரண்டு கண்ணங்களுக்கும் குவியலாக மாத்திக்கிறணும். வாய் ஃபுல்லா உச்சரிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். கண்ணங்களை குவியலாக எடுத்துக்கொள்றது. சரியா? நாவினுடைய இந்த பக்கம் உள் துண்டி தானே, நுனி அல்ல, ஓ உள் பகுதி. அதை நாங்கள் மேலுக்கு தூக்கிக்கொள்ளணும். அந்த பகுதியை மட்டும். சரியா? அடுத்தது, நாம வந்து தூக்கினத்தோட வாய் ஃபுல்லா அந்த எழுத்தை உச்சரிக்கணும். சவுண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்றால், உம், இப்படிக்கப்படாது. நேரடியாக மேலுக்கு போய் சவுண்ட் வரணும். தமிழ் இந்த உச்சரிப்பை சொன்னா தா என்று சொல்ல இயலாது. துவா என்று தான் வரணும். தா ம், துவா தா என்று சொல்லி தடிப்பா ஓதினாலும் அது பிழை. விளங்குதா? அப்ப சவுண்ட் என்ன ஓ செய்யும்? நேராக மேலுக்கு போகணும். துவா என்று மேலுக்கு போகணும். சொல்லி பாருங்க ஓ எப்படி சொல்லி. طواء எஸ், ஒதுங்க பாப்போம். والناشطات نشطا ஹோலி நஷ்டா. நம்ம அந்த நஷ் அந்த இடத்துக்கு வரணும். والناشطات نشطا இது ஒதுங்க பாப்போம். كلا لينبذن في الحوت كلا لينبذن في الحطمة حوت அல்ல حوطا حوطما. حطمة حونட்டா முதணும். في الحطمة. في الحطمة. كلا لينبذن في الحطمة திருப்பி ஒதுங்க. كلا لينبذن في الحطمة ரெண்டாவது. إن بطش பா ربك அல்ல. பா அல்ல ப. இன்ன பطش. பே மாத்தக்கூடாது. إن بطش ربك لشديد திருப்பி. إن بطش பா ربك அல்ல ப. لشديد ப. இன்ன பطش. إن بطش ربك لشديد பிழை. பிழை. லஷத்தீத் அந்த நிப்பாட்டுறது பிழை. إن
بطش ربك لشديد லஷதீது எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும், ஏன் நீட்டி ஓதணும்? கேள்வி விளங்கினா? ها؟ கேள்வி விளங்கினா? ஓ ஆ, எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும், ஏன் நீட்டணும்? ரெண்டு அல்லது 3 செகண்ட். எஸ். ஓகே, குட். ஏன் அது? அகில இது மதுடைய எழுத்து வந்திருக்கிறார். அப்போ மதுரை அடையாளம் வந்த எல்லா இடத்துலையுமே 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுரும், அப்படியா? அடுத்த தாலுக்கு சக்க ம், தாலு கொசக்க இப்படி லேட் ஆகக்கூடாது. லேட் ஆகினா பிள்ளை. லேட் ஆகினா அர்த்தம் தெரியாது, விட தெரியாது. லம்ம மத்து வந்திருக்கத்தால ம். வந்திக்கிற அடையாளம் சொன்னதும் பிள்ளை, விடைக்குரிய மெத்தடும் பிள்ளை. லம்மு மது வந்தா நாங்க நீட்டுவோம், அப்படியா? ம். சரி, கேள்வி விளங்கினா என்ன கேள்வின்னு சொல்லி என்ன கேள்வி கேள்வி சொல்லுவோம். எத்தனை செகண்ட் நீட்டுற ஏன் ஏன் நீட்டுற? நீட்டுற எங்க 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 எதுல? ரெண்டாவது மூணாவது போய் வரோம். வெயிலுன்னில் முத்தஃபீன் முத்தஃபீனா பார்த்து ஓதணும். முத்தஃபிஃபீன் ஒழுங்கா ஓதணும், ஒழுங்கா ஓதணும். வாசிக்க இயலாது. வெயில் வெயிலுன்னில் முத்தஃபிஃபீன் அதுல எத்தனை செகண்ட்? அதுல 3 செகண்ட். 3 செகண்ட். அப்ப 2 அல்லது 3 அல்லது இப்ப. ரெண்டு 2 அல்லது 3. நீங்க அவ்வளவு நீட்ட இல்லையே. நீங்க 1 செகண்ட் நீட்ட இல்லையே. முத்தஃபிஃபீன் முடிச்சிட்டீங்களே. அப்ப இங்க என்ன காரணம்? ரெண்டாவதுக்கு சொன்ன கடைசியில் லம்மு மத்து வந்து தள்ளிட்டேன்னு சொல்லி இங்க என்ன காரணம்? என்னங்க 10வது வந்தாலும் அப்படியா? நூனுக்கு ம். நூனுக்கு பச்சை தூண் வந்திருக்கு அதுக்கு முன்னுக்கு ம். மதுரை எழுத்துக்கு சுகுன் வச்சு வந்திருக்கத்தாலையும் அகுவரக்கு பாவுக்கு கஷ்டம் வந்து வச்சிருக்கத்தாலும் கஷ்டம் கிருஷ்ணமத். ஆ, இப்படி வந்து இப்படி இப்ப எல்லா மாதிரி வந்து நீட்டு தான் அப்படியா? ஒவ்வொரு மாதிரி வர வர நீட்டி கொண்டு போகணும், அப்படியா? அப்ப முதல்ல நீட்டலுமே சுத்தமா நீட்டலுமே. நீட்டல. இப்ப ரெண்டாவதுக்கு சொன்னீங்க. பாத்துங்க, ரெண்டாவதுக்கு சொன்னீங்க ஒரு விட, மூணாவது சொன்னீங்க இன்னொரு விதமான விட. அப்படி வரையலுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் விட வரலாம், அப்படியா? அப்படியே சொல்லி தந்தீரன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விட நான் சொல்லி தந்தேன். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டுறதுக்கு காரணத்தை ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு விதமான விடையா உங்களுக்கு சொல்லி தரப்பட்டி. என்ன விடையை காணும்? அப்படியா இல்லையா? ஓ என்னவோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விட வரும், அப்படியா? உங்களுக்கு எந்த வசனத்தை வச்சு விளங்கப்படுத்தி அதுக்கான ரீசனை சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த வசனம்? ஆமாம் ஐயா. வசனத்துல கடைசியில
நிறுத்தி ஓதும் இடத்துல வார மத்து சம்பந்தமா விளங்கப்படுத்தினது. ஓ என்ன வசனம்? என்ன வசனம்? மறந்துட்டு. மறந்துட்டா? ஓ ம். இப்படி மறந்தா ஜாலியாக தான் நிற்கும். ஹை, ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று, இந்த ஒர்க்கை ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். ரெண்டாவது, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வீடியோவை தேடி எனக்கு சரியான விட கொண்டு வரணும். இதான் ரீசன். இந்த ரீசனுக்காக வேண்டி தான் நாங்கள் 2 அல்லது 3 செகண்ட்ஸுக்கு நிற்கிறோம் என்ற விடைய. வேற என்ன வைக்கா?